என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை பற்றி எடுத்துரைக்கின்றார். எருசலேம் ஆலயம் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. இந்த ஆலயத்தில் தான் கடவுளுக்கென்று பலியை செலுத்தினார்கள். ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். ஆனால் இந்த ஆலயத்தை பார்த்த நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த ஆலயம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி அழிந்து போகும் என்று குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியது போல 70வது ஆண்டிலேயே இந்த ஆலயமானது ரோமையர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஏன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை பற்றி கூறுகிறார் என்றால், இந்த ஆலயத்தை பார்த்த மக்கள் அனைவருமே இந்த ஆலயம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது, மிகவும் விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்டது, கண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது, பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது என்று வெளிப்புற தோற்றத்தை பார்த்து அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இந்த ஆலயம் வெளியே பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் ஆனால் உள்புறத்திலேயே ஆண்டவராய கடவுளுடைய பெயரை வைத்து அங்கே வியாபாரம் நடத்துகிறார்கள், அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இல்லை என்று அவர் கூறுகின்றார். எங்கே கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கின்றதோ அது முற்றிலுமாக அழிந்து விடும் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை வைத்து நமக்கு கற்றுத்தருகின்றார். இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? இன்றைய உலகத்திலேயே நாம் அனைவருமே வெளிப்புற தோற்றத்தை தான் விரும்புகிறோமே தவிர உள்புற தோற்றத்தை பார்க்க மறந்து விடுகின்றோம். அதாவது நாம் எதை வாங்கினாலும் வெளிப்புறம் அழகாக இருந்தால் நாம் வாங்குவோம். அது நீடித்து உழைக்கிறதா இல்லை அனைவருக்கும் பயன்படுகிறதா என்பதை பார்க்க தவறிவிடுகின்றோம். அதே போல தான் நம்முடைய உடம்பை எடுத்து பார்ப்போம். நம்முடைய வெளிப்புறம் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று பார்த்து செய்வோம். நிறைய மேக்கப் ஐட்டங்களை யூஸ் பண்ணுவோம். அதே போல் அழகு நிலையங்களில் சென்று நம்முடைய உடல் அழகாக இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஆனால் உள்புறத்திலேயே வஞ்சகத்தோடும் பொறாமையோடும் பகைமையோடும் வாழ்ந்து வருகின்றோம். அதைத்தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், வெளிப்புறம் அழகாக இருந்து உள்புறம் வஞ்சகத்தோடு இருந்தால் அது நிச்சயமாக ஒருவரை அழிவுக்கு அழைத்து செல்லும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே பிரியமானவர்களே, வெளிப்புற அழகை பார்த்து ரசிப்பதை விட உள்புறத்திலேயே அன்பையையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் வளர செய்வோம். அப்போதுதான் நாம் அனைவருமே நிலைத்து நிற்போம். எனவே வெளிப்புற தோற்றத்தை தவிர்த்துவிட்டு உள்புறத்திலேயே கடவுளுடைய பிரசன்னத்தை வளர செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.